வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. 2 இளம் துறவிகள் ஒரு காடு வழியா பயணம் மேற்கொள்றாங்க. அங்க வழியில இருந்த ஒரு ஆறை கடக்கும் பொழுது அந்த ஆத்தங்கரை ஓரமா ஒரு இளம் பெண் அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பெண்ணோட அழுகைக்கு காரணம் என்னன்னு இந்த துறவிகள் போய் கேட்க, அதுக்கு அந்த பெண் சொல்றா, என்னோட வீடு இந்த ஆறோட அக்கறையில இருக்கு. ஆனா தண்ணி இப்போ ரொம்ப வேகமா ஓடுறதுனால எனக்கு இந்த ஆறை கடக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு துறவி மட்டும் அந்த பெண்ணை தான் கையில தூக்கி கொண்டு போய் அக்கறையில இறக்கி விட்டுடுறேன்னு சொல்றாரு. கூட இருந்த இன்னொரு துறவி அமைதியா எதுவும் பேசாம பார்த்துட்டே இருக்காரு. சொன்ன மாதிரியே அந்த ஒரு துறவி மட்டும் அந்த பெண்ணை தான் கையில தூக்கிக்கிறாரு. அப்புறமா அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஆறை கடக்குறாங்க. அந்த ஆறு கடந்ததும் அந்த பெண்ணை கீழே இறக்கி விட்டுட்டு இந்த 2 துறவிகளும் இவங்க பாதையில தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவ்வளவு நேரமும் அமைதியா இருந்த அந்த இன்னொரு துறவி சொல்றாரு, நம்ம இந்த துறவரை மேற்கொள்ளும் பொழுதே எந்த ஒரு பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துடணும். ஆனா அதை நீ இன்னைக்கு மீறிட்டியே, இது தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த இன்னொரு துறவி சொல்றாரு, அந்த பெண்ணுக்கு நான் செஞ்சது ஒரு உதவி மட்டும்தான். நீ சொல்ற மாதிரி அது தவறாவே இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பெண்ணை நான் கீழே இறக்கி விட்டுட்டேன். ஆனா இப்போ இதை யோசிச்சுட்டு இருக்கிறது மூலியமா நீ தான் இன்னும் அந்த பெண்ணை சுமந்துட்டு இருக்க. அப்போ இதுவும் ஒரு வகையில தவறுதான் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட தினசரி வாழ்க்கைய இப்போ நீங்க கேட்ட இந்த கதையோட ரிலேட் பண்ணி பாருங்க. டெய்லி நமக்கு குறைஞ்சது 1000 எண்ணங்கள் வரும்னு சொல்றாங்க. இது சயின்டிபிக்கலி உண்மையோ இல்லையோ, ஆனா அந்த 1000 தாட்ஸ்ல குறைஞ்சது 500 தாட்ஸ் ஆகுது நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயங்களா தான் இருக்கும். நீங்க ஒரு ஒர்க் செய்யணும்னு உட்காரும் பொழுது உங்க மைண்ட்ல ஓரமா சில தாட்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் என்னவா இருக்கும், நேத்து என்ன நடந்துச்சு, அன்னைக்கு பார்த்த படம் நல்லா இருந்துச்சுல்ல, போன வாரம் அவங்கள நான் மீட் பண்ணேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பர்சன் என்ன ஹர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் தான் முக்காவாசி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று, அதனால நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று, நம்மளோட ஃப்யூச்சரையும் நம்ம பாஸ்ட் மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினை நம்மளே ட்ரெயின் பண்ணுறோம். இந்த கான்செப்டை தான் ஃபெமிலியர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இன்னைக்கு காலையில் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கோவப்பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட சண்டை போட்டிருப்பீங்க, இல்லை உங்கள் மேலேயே கூட கோவப்பட்டிருப்பீங்க. ஆனால் கோவப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? இந்த சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஈகோ பேசுகிறத கேட்டுட்டு நாம ஏன் ஃபஸ்ட்டு போய் சாரி சொல்லணும், அவங்களே வந்து பேசட்டும்னு இருப்போம். இல்லைனா நம்ம பாயிண்ட்டை கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட்டு எதனால் இப்படி நம்ம யோசிக்கிறோம்னு பார்த்தா, நமக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்கிறது எப்படின்னு தெரியாமல் போனதால தான் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் எல்லா எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ்க்கும் பொருந்தும். சப்போஸ் நீங்கள் இந்த நொடி வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை மட்டுமே கவனிச்சு அதுக்கு மட்டுமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ஒரு நொடியும் இனிமேல் இப்படி தான் நான் வாழ போகிறேன்னு முடிவு பண்ணால் அதனால் என்ன நடக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நான் இப்போ சொல்கிறேன். முதல் விஷயம், நிம்மதி அப்படின்ற வார்த்தை உங்களோட பெர்மனன்ட் கம்பேனியனாக மாறிடும். இரண்டாவது, நீங்கள் செய்கிற ஒரு வேலையிலையும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களால் இருக்க முடியும். பெரும்பாலான நேரங்களில் பாஸ்ட்டை திரும்ப திரும்ப யோசிச்சு அதை ரீலூவ் பண்ணிட்டே இருக்கோம். இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றின ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுறோம். நேரம் கடந்து போன பிறகுதான் அடடா தேவையில்லாமல் யோசிச்சு நான் இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு நினைப்போம். பாஸ்ட்ல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஃப்யூச்சருக்கான பிளானிங் பண்ணுறதுக்குமான நேரம்னு ஒன்று இருக்குது. அதுக்காக 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு மட்டுமே இருந்தா நம்மளால நம்ம கோல்ஸ்க்கான ஆக்ஷன்ஸை எடுக்கவே முடியாது. மூணாவது, நிறைய புது பாசிபிலிட்டிஸை ப்ரெசன்ட் மூமெண்ட்ல மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். நான்காவது, நம்மளோட கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்க மாட்டோம். அண்ட் ஃபைனலி, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி அடுத்த மூமெண்ட் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடுவோம். சரி, இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எல்லாரும் இந்நேரம் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே நீங்கள் யோசிக்கலாம். வெல், இதுக்கான விடை
நீங்களே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது புரியும். கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வாழ்றதுன்றது முதல்ல கொஞ்சம் போரிங்கான விஷயமா தோணும். ஏன்னா இவ்வளவு நாளா தேவையே இல்லாத தாட்ஸ், எமோஷன்ஸ்னு ரிப்பீட்டடா யோசிச்சு உங்க மைண்டை நீங்க என்டர்டெயின் பண்ணி வச்சிருப்பீங்க. சடனா அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும்பொழுது நம்ம மைண்டு திரும்ப அந்த டிராமாவை தர சொல்லி கிரேவிங்ஸை உண்டாக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்டேஜை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட், which is the present moment. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் இன்னொருத்தரோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருப்பப்பட்டால் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். I will see you soon in another episode.